உள்ளே போய் நான் மாட்டிக்கிட்டேன். அவர்ல அம்மா போமா சார் ஆங்கர் சார் அஞ்சனா வேற சார் கூட டான்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இது சரியான ஆட்டம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஆட முடியாது பாஸ். அவரை வந்து இங்கே பாருங்க அரங்கமே ஆட்டம் கண்டுச்சு. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் we are getting very late. கொஞ்சம் ப்ளீஸ் செட்டில் ஆகிட்டிங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்பு வெள்ளம் தான் நிஜமாவே சத்யராஜ் சாருக்கு இன்னைக்கு. ஆனால் இவ்வளோ வருடங்கள் கழித்து பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் we can expect this and thank you so much. எல்லா மாவட்டங்கள்லேருந்து வந்த ரசிகர்களுக்கும் தலைவருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டை ரொம்ப ஸ்பெஷலாக்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ஒரு முக்கியமான தருணம், ஏன்னா இந்த ஆயுதம் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த வெப்பனை நம்மளுக்கு வந்து கொடுத்த ஒருத்தரை தான் வந்து கூப்பிட போகிறோம். எவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்து இருந்தால் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து இதை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு கதையோ அந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு ஏஆ இருக்கட்டும், அந்த சிஜியாக இருக்கட்டும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு படத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து இறங்கி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நமக்கு வந்து கூடிய விரைவில் திரையரங்குகளில் நீங்கள் இந்த பிரம்மாண்டத்தை வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு டைரக்டர் அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் அவரை மென்மேலும் வேறு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட வந்து எங்கள் யாருக்கும் டவுட்டே கிடையாது. த ஹோல் டீம் வாண்ட்ஸ் ஹிம் டு ஸ்பீக். அவர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டர் குஹன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், த கேப்டன் ஆஃப் தி ஷிப். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஹலோ. ஓகே, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜித் சார். ஸோ மில்லியன் ஸ்டுடியோஸ் வந்து என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம யோசிச்சிடலாம், நம்ம கண்டிப்பாக வந்து எழுதிடலாம். அந்த இமேஜினேஷன் வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும். அது மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மந்து சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த கதையை கேட்ட ஈபி ரிசோனாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கதையை ரெண்டு பேர்ட்ட சொல்லும் போது எனக்கு பெருசாக ஹோப் இல்லை. ஏன்னா இது யூஸ்வலாக வந்து சூப்பர் ஹியூமன் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னால எல்லா ப்ரொடியூசர்ஸும் யோசிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. ஆடியோ மேம். ஓகே ஓகே. ஹலோ, கேட்குதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணோம். ஏன்னா இந்த படத்தை வந்து ஸ்ட்ராங்காக நம்பி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து மன்சூர் சாருக்கு சரி, அப்துல் சார் அண்ட் அஜித் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சத்யராஜ் சாருக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சார் வந்து உங்கள் எல்லாத்து மாதிரி நானும் சத்யராஜ் சார் மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலி அமைதிப்படி வந்து குறைஞ்சதுக்கு ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன் நான். ஒரு டைலாக் வந்து மனப்படமாக தெரியும் எனக்கு. என்னடா மணியா அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரொம்ப வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது எல்லா டைலாக்ஸும். ஒரு டார்க் ஹியூமர் வந்து அந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு அந்த டார்க் ஹியூமருக்குள்ள அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும், அவ்வளோ மெட்டஃபார்ஸ் இருக்கும் அந்த படத்தில். இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் யாருமே எடுத்ததில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எப்படியாச்சும் மணிவண்ணன் சாரை பார்த்துலாம் தான் வந்தேன். பட் அவர் இல்லாததான் மிகப்பெரிய ஒரு ஒர்க் இந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக இங்கே இருந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு சத்யராஜ் சார் வந்து இந்த கதையை நானும் மன்சூர் சார் போகும்போது சொன்னவர்கிட்ட எனக்கு அப்போ ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா படத்தில் வந்து நிறையா ஸ்டன்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. அண்ட் இது எல்லாமே வந்து சார் ஒத்துப்பாரா, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருந்துச்சு எனக்கு. அப்போ சார் இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே எங்ககிட்ட தான் கேட்டார், கதை சூப்பராக இருக்குங்க, ஆனால் இதை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது தேவை, லைக் ஃபைனான்ஷியல் பேக்கப் தேவை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேக்கப் பண்ண முடியாதுங்க. மன்சூர் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த கதையை நம்பின சத்யராஜ் சாருக்கும் சரி, மன்சூர் சாருக்கு நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம்.
பட் ஆஃப் ஸ்க்ரீனில் பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட போய் என்ன ஷார்ட்டு என்ன சீன்னு மட்டும்தான் சொல்லுவேன், அது அப்படியே மேஜிக்காக கன்வெர்ட் ஆகும். அங்கே வந்து ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கான இதே இருந்தது இல்லை. அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸில் பாடி லாங்குவேஜ்லேருந்து அவர் டைலாக்ஸ்லேருந்து எல்லாம் எல்லாம் ஒரு டேக்கு தான். ஒரு டேக்கை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஏதாச்சும் டெக்னிக்கல் எரர் பண்ணிட்டு தான் நாங்கள் போகும்போது தவிர அவர் சைடில் எந்த ஒரு எரர்ஸ் இருந்ததே கிடையாது. அவரோட கண்ணும் சரி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சத்யராஜ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நியூ டைமென்ஷன் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சூப்பர் ஹியூமனாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லெவல் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துருக்கு படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு விஷயம்ஸும் ரொம்ப ஸ்டன்னியாக சர்வ் பண்ணியிருக்கிறது. அண்டு தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் வசந்தர்வி ப்ரோ பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ சத்யராஜ் சார் எந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு கேரக்டர், அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து வசந்த் ப்ரோ ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ராக்கியிலேருந்து சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வந்து இந்த படத்துக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் அவரோட கேரக்டர் பற்றி என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்டு அவரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது லைக் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அவரும் எந்த எவ்வளோ டேக்ஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி யோசிக்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பார். அண்ட் இஸ் பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான் அவருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு தருணத்துலையும் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் ஒரு பேசிக்காக ஒரு ஆக்டராக வந்து ஒரு டேரக்டருக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் ஒரு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, மீன்ஸ் லாட் டு மீ ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒன் மேன் ஷோ கிடையாது. திஸ் இஸ் அ கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சினிமாட்ராஃபி டிபார்ட்மெண்ட் பிரபு ப்ரோ, அண்ட் சிஜி டிபார்ட்மெண்ட் கோகு ப்ரோ, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சுபேந்தர் ப்ரோ, அந்த மாதிரி எடிட் கோபி ப்ரோ, எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே 100% கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி போர்டு வரைஞ்ச சந்திரன் ப்ரோதர் முதற்கொண்டு. ஏன்னா சத்யராஜ் லுக் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவர் யூஸ் பண்ணுற விக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் ஒரு இன்வென்ட் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது முன்னாடி பார்த்த சத்யராஜ் நம்ம பார்க்கக்கூடாது, புதுசாக ஒருத்தர் காட்டணும் அப்படிங்கிறது எங்களோட ஆம்பிஷனாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு சந்திரன் வரைஞ்ச அந்த பெயிண்டிங் காட்டும்போது தான் எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்படி ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேமில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய டைரக்ஷன் டீம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னா அது காரணம் வந்து என்னோடய டைரக்ஷன் டீம் தான். ஸோ சிஎஸ் கார்த்திக், தமிழ், பாலா அண்ட் எல்லாத்துக்குமே வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ. ஸோ மற்ற ஆக்டர்ஸ் தானியா ஹோப், ராஜீவ் பிள்ளை அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்குமே வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ளாலஸாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் சரி, மாபெரும் ஜாம்பவான்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100% என்டர்டெய்னிங் ஃபில்மாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் இதில் சொல்ல வந்திருக்கும். அதாவது இயற்கை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல வரோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. பட் உலகமே ஒரு அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்றைக்கி மழை பெய்ய வேண்டிய டைமில் வந்து வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய டைம் மழை பெய்யுது. அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த மாற்றம் வந்து இருக்கக்கூடாது. இப்படியே போச்சுன்னா வந்து உலகம் வந்து அழிவை நோக்கி தான் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அனிமல் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்குது, ஒரு இனம் அழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். மனிதர்களுக்கு ஈக்குவலாக நேச்சரும் முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ப்ளஸ் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வந்து பாருங்கள், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். சரி, தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் எங்களுக்கு
எங்களுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க. இதை நாங்கள் பார்க்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ அம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் எங்கள் எல்லாரோட வாழ்த்துக்கள். அண்ட் அந்த ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலோட நாளைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் கார்த்திக், யோகி, நித்திலன், அஸ்வின், லோகேஷ் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு கேங்காக இன்றைக்கி நான் ஒரு டேரக்டர் ஆகிருக்குன்னா அவங்க மெயின் காரணம். எல்லாம் நல்லது கெட்டதான் நாங்கள் பேசிப்போம். ஒரு கதையை சொன்னாலே அதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பானே, எல்லாத்தையும் சொல்லிடுறோம் ஓப்பனாக. அவ்வளோ சூப்பரான ஒரு டீம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே க்ரோ ஆகிருக்குன்னா எங்களோட டிஸ்கஷன்ஸும் எங்களோட அந்த டைம்ஸும் அது காரணம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தட்ஸ் இட். சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்ட கூட. ஏன்னு தெரில, பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா, லைக் குவன் வந்து டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும். ஏன்னா குவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ், இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது. அதை படித்து வளர்ந்த ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறையா ட்ரீம்ஸோடு வந்திருக்காரு. அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன். அவர் என்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார். இந்த டிசி ஸ்டைல், இந்த காமிக் ஸ்டைல், இந்த மாங்கா அதை பற்றிலாம். ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்டை பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ், அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார், அவங்களால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நான் 2 நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் கிட்ட காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னேன், இல்லை சார் புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது, பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான். இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்த் இதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, மில்லியன் ஸ்டோரிஸும் சரி, அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது. அவங்க அடுத்து வச்சுருக்க லைனப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார், நான் வந்து பாரதி ராஜா சாரோட நடித்தேன் ராக்கியில். அவரோட நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் சாரோட நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார். அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷமில் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் பாஃபான் போட்டிருந்தாங்களோ, ஃபஹத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அதில் சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வெரி வெரி ஹாப்பி. யூர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் மைன் கோபி சார், அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது ஜென்ரேட்டிங் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது வந்து நார்த்தில் அனுப்பம் கேஸ் சார் பண்ணிகிட்ருக்காரு, சவுத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார். அண்ட் தானியா, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு
எவ்வளோ படங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பண்ண படங்கள்லேயே அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான். அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான் அவங்க பண்ணதில்லை, அதுவும் நான் கேட்டேன். அண்ட் தேங்க்யூ தான்யா, அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜீவ் பிள்ளை. வெரி 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 ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்சோ. அண்ட் உதயகுமார் சார், எழில் சார், தனஞ்சயன் சார், இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் த லவ். ஐ மீன் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் லாட் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ தூரம் அவங்க பேஷனேட்டாக வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நான் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூவை தாண்டி இட் ஹஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பன்லேருந்து முடியறதில்லை, இதை தொடர்ந்து நிறையா விஷயங்கள் வச்சுருக்காரு. அதுக்கு ப்ரெஸ், மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது, இல்லை எப்போ இந்த படம் இன்றைக்கி மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ், ஸோ டேட்டு தான் தெரில, எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம், பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சர்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான். அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு, அது தொடர்ந்து இருக்கும். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட். தொடர்ந்து நான் பண்ணுற படங்கள் தரமணிலேருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும், என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இட் வாஸ் லவ்லி being on the stage, and I hope this film brings a lot of success to Mansul sir and Million Studios, because I also want to be a part of the success. Thank you. தேங்க்யூ. ரொம்ப சைலண்ட் ஆனால் ரொம்ப வந்து அதிரடியான ஒரு அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. இந்த மேடையில் இந்த வார்த்தை பேசுறதுக்கான நேரம் எனது கிடையாது, சத்யராஜ் சாருடைய. அவர் பேச்சு கேட்க தான் நானே வந்திருக்கேன். குவன் தம்பி நிறைய பேசணும், வசந்த் தம்பி பேசணும். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பெரிய வாழ்த்துக்கள் இல்லையா. எனக்கு முன்னுமே பழக்கம் இருக்குது அவங்கள. அவங்க சிறந்த மக்கள் உண்மையிலே. அந்த ஊசரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஊசரிப்புக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் இல்லையா. அதே மாதிரி குகன் தம்பி திறமசாலி, பெரிய திறமசாலி தம்பி சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். அதிகமாக பேசவே மாட்டான், ரொம்ப சத்தம் பெற்று பேச மாட்டான், ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். ஆனால் அத்தனையும் உண்மையாக இருக்கும், பயங்கர பலமாக இருக்கும். அமைதி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு குகன் தம்பி. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தம்பியா. இந்த வருடத்தோட சிறந்த படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். பிரம்மாண்டமான படமாக இருக்கும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் கிளிப்டாங்கன்னு ஒரு படம் பார்த்தேங்கய்யா. அப்போ நான் பார்க்கும்போது, இது முன்னாடி உட்காந்து நான் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு விஷுவலே நான் தேடிருக்கேன் ஹீரோ. அப்படி தான் இப்போ தேடினேன். இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்தது. அனைவருடைய வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக வேலை பார்த்துருக்கோம். எல்லாருமே உங்களை எல்லாரும் தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லணும், நிறைய வார்த்தைகள் சொல்லணும். ஒரே வார்த்தை, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் வெப்பன் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணதில், இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். சத்யராஜ் சாரோட, ராஜீவ் மேனன் சார், வசந்த் ரவி, ராஜீவ் பிள்ளை, குஹன் சார் ஓட வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டைரக்டர் குஹான் சாருக்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். அண்ட் வெப்பன் ஒரு ரொம்பவே யூனிக்காக படம் இருக்குது. ஒரு புது கான்செப்ட். படத்தை உங்களுக்கு காமிக்க நாங்கள் எல்லோரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, மன்சூர் சார், அப்துல் சார், காதர் சார், அண்ட் எல்லாருக்கும், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டிஓபி பிரபு சார், ஆக்ஷன் டைரக்டர் சுதேஷ் மாஸ்டர், ரிஸ்வான், லேகா மோகன் காஸ்டியூமர், கோபி சார் எடிட்டர்,
கோகுல் சார் எல்லாரும் நம்ம ஏடிஸ் கௌதம் கார்த்திக் பரத் தமிழ் பாலா அன்சாரி சுபாஷ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. Thank you, Tanya. Thank you so very much. And